மஹிரா, 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 நீ எங்க இருக்க? நீ அப்செட்டா இருக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை கரண் உன்கிட்ட ஏதாவது சொல்லிருக்கலாம். ஆனா அவன் சொன்ன எந்த விஷயத்தையும் நீ பெருசா எடுத்துக்காத. உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிடுவான். என்ன தோணுதோ அது அப்படியே உளறிடுவான். ப்ளீஸ் நீ அவன் சொல்றத சீரியஸா எடுத்துக்காத. அவனால நீ உன்னை ஹர்ட் பண்ணிக்காத. சொல்றது கேக்குதா? நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்கன்னு சொல்லு. மஹிரா, நீ எங்க இருக்க? பிரீதா, எனக்கு உன்கிட்ட பேச கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். மஹிரா, 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 நீ எங்க இருக்க? மஹிரா, மஹிரா, எங்க இருக்கன்னு சொல்லு. இங்க பாரு, நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சனா பேசாத. எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா அட்லீஸ்ட் நான் சொல்ற ஒரு விஷயத்தை கேளு. இங்க ரொம்ப நிறைய ஆபத்து இருக்கு. இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸ். 4 பக்கமும் பேம்பூஸ் இருக்கு. அது ரொம்ப பலவீனமா இருக்கும். இங்க பாரு, எது எப்ப வேணாலும் விழலாம். மஹிரா, நீ எந்த பொருளையும் தொடாம இரு. நான் சொல்றதை நீ கேக்குறியா? ப்ளீஸ் நீ செவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. மஹிரா, லிசன் டு மீ. கர்ணனாவும் மஹிராவும் சேர்றது ஃபேமிலிக்கு பிடிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களுக்கே பிடிக்கல. யார் சொன்னது அவங்க 2 பேருக்கும் விருப்பம் இருக்கு? ஏன் இப்படி வீணா பேசிட்டு இருக்க? உனக்கு கண்ணு தெரியல? ஆர் யூ பிளைண்ட்? அவங்க 2 பேருக்கும் ஒன்னா வாழ பிடிக்கவே இல்லை. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? வெளியில போ முதல்ல. இங்க பாரு, நீ அழாத. யாராவது பார்க்க போறாங்க. ஸ்ருதி, அழுறத நிறுத்து. சரி, அழாத. நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேங்கிற சமீர். அப்பத்துல இருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்க. சரி, நான் திட்ட மாட்டேன். ப்ளீஸ் தயவு செய்து அழாத. நான் பண்ணதுக்கு உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஓகே, அழாத ப்ளீஸ். தேங்க்ஸ். தேங்க்ஸ்ல இருக்கட்டும். என்ன விஷயம் சொல்லு. பிரீதா, பிரீதா எங்க இருக்க? மஹிரா, கரண் என்ன சமாதானப்படுத்த வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பிரீதா, அவன் எங்க பிரீதாக்காக வந்திருக்கானா? பிரீதா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன், இங்க என்ன பண்ற? இங்க என்ன வேணா ஆக வாய்ப்பு இருக்கு, தெரியும்ல? உன் உயிரே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன தொல்லை பண்ணணும்னே முடிவு பண்ணிட்டு வந்திருக்கியா? என்னதான் பிரச்சனை உனக்கு? சொல்லு. நீதான் ப்ராப்ளம். நீ ரொம்ப மோசமானவனா இருக்க. என்ன அழ வச்ச? இப்ப மஹிராவை அழ வச்சிருக்க. நீ அவகிட்ட அப்படி என்ன சொன்ன? அவ அழுதுட்டு இருந்தா, நானும் பார்த்தேன். அவ அழுதுட்டே இங்க வந்தா, அவ பின்னாடி நானும் வந்துட்டேன். நீ தானே அவளை அழ வச்சிருக்க. இப்ப நீ தான் அவளை சமாதானப்படுத்தணும். ஹலோ, உன்னோட இந்த ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. உன்னோட அட்வைஸ் எல்லாம் நீயே வச்சுக்க. ஓகே, அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என் வுட் பி, என் ஃபியான்சி கூட எப்படி பழகணும், எப்படி பேசணும்னு. சரி, ஓகே, நீ சொல்றதும் சரிதான். உன்னோட வுட் பி ஃபியான்சி, நீ போய் அவளை தேடு. நான் எதுக்கு இங்க இருக்கணும்? உன்னோட ஃபியான்சிவை நீயே தேடி கண்டுபிடிச்சுக்கோ. என்கிட்ட இந்த மாதிரி அனாவசியமா பேசாத. என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. எனக்கு தெரியும்ல? அப்படின்னா உனக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்குமே. கூடி சீக்கிரம் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. எனக்கு தெரியும். இத்தனை தடவை ஒரே விஷயத்தை நீ சொல்லுவ. கனவு உலகத்துல இருந்து நீ வெளியே வர வரைக்கும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். புரியுதா? நீ கனவு கண்டுட்டு இருக்கல்ல, என்னோட பேரோட உன் பேரை எப்படியாவது சேர்த்துடணும்னு, என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டல. ஆனா இப்போ உன்னோட மொத்த கனவும் தவிடு பொடி ஆயிடுச்சு. என்னை எப்படியாவது
புருஷனா அடையணுங்கிற உன்னோட கனவு கலைஞ்சு போயிடுச்சு. என் மனைவிங்கிற அந்தஸ்த உரிமையை உனக்கு என்னைக்குமே நான் கொடுக்க போறதில்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்லிட்டியா? என்ன சொல்லுமோ அதை சொல்லிட்டியா? இப்ப போ. என்ன இங்க நீ தனியா விட்டுட்டு போயிடு. போ, போய் உன்னோட வுட் பி ஃபியான்சி தேடி கண்டுபிடி. இங்க இருந்து போறியா? எனக்கு நீ ஆர்டர் போடாத. எனக்கு ஆர்டர் போட்டு விரட்டுறதுக்கு நீ யாரு? பதில் சொல்லு. உன்னோட வைஃப். எதுக்கு திடீர்னு இவங்க பேசுற சத்தம் நின்றுச்சு? இவ்வளவு நேரம் பேசுறதானே இருந்தாங்க. என்னாச்சுன்னு பாக்குறேன். சமீர், நான் 100% ரொம்ப ஷூரா சொல்றேன். கரண் சார் என்னோட அக்கா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. என்னோட அக்கா டெஃபினட்டா விரும்புறாங்க. அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஃபீலிங்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் வெறும் ஈகோனாலதான். ஒரு கூட தெரியுமா சமீர், உங்க வீட்டுக்கு நான் மாறு வேஷத்துல வந்து சத்தம் போட்டு கத்திட்டு இருந்தேன்ல, அப்போ நான் எல்லாரையும் பார்த்தேன். கரண் சார் முகத்தையும் பார்த்தேன். அவரோட கண்ணு கலங்கி இருந்தது. அங்க நான் அக்காவோட பேரு சொன்னதும் அவர் கண்ணுல இருந்து தண்ணி வந்தது. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவரோட கண்கள்ல அக்காக்காக இப்ப கூட காதல் இருக்குங்கிற விஷயம் நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. இங்க பார் சமீர், நான் போய் சொல்லல. நான் ஒன்னும் எக்ஸாம்ல டாப்பர்லாம் இல்ல. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் டாப்பரா இருப்பேன். ஆனா காலேஜ்ல யார் யார் கூட கனெக்ஷன்ல இருக்காங்கன்னு என்னால கரெக்டா சொல்ல முடியும் தெரியுமா? என்னோட ப்ரெடிக்ஷனை எல்லாருமே ஏத்துப்பாங்க. அதனாலதான் சொல்றேன். நான் கரண் சாரோட கண்ணுல அக்காக்காக காதலை பார்த்தேன். அந்த கண்ணீர் உண்மைன்னு தோணுது. அதுக்காகவே அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்க்கணும். என்ன ஒரு வழி பண்ண போற? ஐ ஸ்வேர் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இதை நம்ம சீக்கிரமா பண்ணணும் சமீர். அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிடும். ப்ராப்ளமும் ரொம்ப பெருசாயிடும் சமீர். யா, ஐ எம் ஷூர். கண்டிப்பா உங்ககிட்ட இதுக்காகவும் ஏதாவது பிளான் வச்சிருப்பல்ல? பிளான் இல்லாம கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். சோ பிளான சொல்லு சொல்லு சொல்லு. ரொம்ப ஸ்மார்ட் தானே. என் கூட இருந்து நீ ஸ்மார்ட் ஆயிட்டல்ல? அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு. சமீர், எதுவா இருந்தாலும் சரி, நம்ம கரண் சாரோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு பண்ணணும். இன்ஃபேக்ட் நம்ம மஹிராவை தான் டார்கெட் பண்ணணும். நிச்சயதார்த்த அன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அவளே கல்யாணம் வேண்டான்னு சொல்ற மாதிரி பண்ணிடணும். இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கரண் சாரே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு ஈகோ ஜாஸ்தியா இருக்குல்ல. அதனால கண்டிப்பா பண்ணுவாரு. நம்ம மஹிராவை தான் டார்கெட் பண்ணணும். ஏதாவது ஒன்று பண்ணி அவளே ஓடுற மாதிரி பண்ணணும். இல்ல இல்ல ஸ்ருதி, மஹிரா பேக் அவுட் பண்ண மாட்டா. அவ கர்ணனாவோட ஹார்ட் கோர் ஃபேன். அவ கர்ணனாவை ரொம்ப அதிகமா காதலிக்கிறான்னு எனக்கு தோணுது. அட, கரண் சாரோட ஹார்ட் கோர் ஃபேன் நான் கூட தான். யார் அந்த மாதிரி இல்ல. அவர் மேல ஆசை வச்சிருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சா அந்த லைஃப் நல்லா இருக்குமா? கரெக்டா அது? இங்க பாரு சமீர், உண்மையாவே அவருக்கு கரெக்டான பேர் யார் தெரியுமா? என்னோட அக்கா மட்டும்தான். என்னோட அக்கா பிரீதா. சோ நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அந்த மஹிராவே இந்த கல்யாணத்துல இருந்து வேண்டான்னு சொல்லிட்டு, ஐ மீன் அவளா ஓடி போயிடணும். சரி, என்ன பிளான் நீயே சொல்லு. நீ என்ன ஐடியா வச்சிருக்க சொல்லு. அங்க என்ன பாக்குற சொல்லு. ரொம்ப சத்தமா சொல்ல முடியாது. அது என்னன்னா, செவருக்கும் காது இருக்குல்ல. இங்க இருக்கிற செவரு இன்னொரு செவரு கிட்ட அந்த விஷயத்த சொல்லிடுச்சுன்னா, நீ உன்னுடைய காது காட்ட. காதுல சொல்ற, இங்க வா. சரி சொல்லு. ஸ்ருதி, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இது எப்படி பாசிபிள் ஆகும்? இது கண்டிப்பா நடக்காது. இது நடக்கும். இஸ் இட் பாசிபிள்? இங்க பாரு சமீர், ரொம்பலாம் யோசிக்காத. நான் உன்னை என்கேஜ்மெண்ட் டே அன்னைக்கு பாக்குறேன். அன்னைக்கு இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சரியா? நீ ரொம்ப அதிகமா யோசிக்காத. ஐ மீன் இத பத்தி யோசி. ரொம்ப டென்ஷன் ஆயிடாத. ஓகே, நான் கிளம்புறேன். பை. ஓகே, பை. இத பத்தி யோசி. இவளால கண்டிப்பா மாட்டிக்க போறேன். பதில் சொல்லு.
எங்க பிரீத்தாவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு நல்லா தெரியும், கல்யாண மண்டபத்துல நீ ரொம்பவே அவமானப்பட்டுட்ட. உங்க அம்மாவும் அவமானப்பட்டாங்க, உங்க குடும்பத்திலயும் அவமானப்பட்டாங்க. ஆனா பிரீத்தாவுக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சத்தியமா சொல்றேன், கல்யாண மண்டபத்துல உங்களுக்கு பதிலா அங்க கரண் இருந்தாங்கிறது கூட அவளுக்கு தெரியாது. அவளுக்கு எதுவுமே தெரியாது. என்னோட பொண்ணு ரொம்ப கலாச்சாரமானவ, ரொம்ப நல்ல பொண்ணு. தயவு செஞ்சு நீங்க பழைய விஷயத்தெல்லாம் மறந்துடணும். என்ன ஆண்டி, எதுக்காக இதெல்லாம் சொல்றீங்க? சரி, நீங்களே எல்லா விஷயத்தையும் மறக்க சொல்றீங்கல்ல. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களே இன்னும் பழைய விஷயத்த மறக்கவே இல்லையே. சோ உங்க மகனா நான் சொல்றேன், நீங்க பழைய விஷயத்த மறந்துருங்க. என்னால நம்பவே முடியல. இந்த அளவுக்கு நல்லவனா எப்படி ஒருத்தனால இருக்க முடியும்? உங்களை அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப அவமானப்படுத்தினோம். கல்யாண மண்டபத்துல கரண் அவமானப்படுத்தினான், நான் அவமானப்படுத்தினேன். அவ்வளவு நடந்தும் நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்க. எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ என் வீட்டுக்கு வந்து என்னை விசாரிச்சு எனக்கு டீ போட்டு கொடுத்து என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. உண்மையா சொல்றேன், உங்க அப்பா உங்களை நல்லபடியா தான் வளர்த்திருக்காரு. நீங்களும் நல்ல பிள்ளையா வளர்ந்துருக்கீங்க. நீங்க இந்த அளவுக்கு நல்லவரா இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்கலான்னு நான் இங்க வந்தேன். அஃப்கோர்ஸ் நீங்க கேட்கலாம், கேளுங்க ஆண்டி. அப்படின்னா பிருத்திவி, நீங்க பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பிரீத்தாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஆண்டி, நீங்க எதுக்காக இந்த கேள்வியை கேக்குறீங்க? பிரீத்தாவை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன். எனக்கு பிரீத்தாவை ரொம்பவே பிடிக்கும். ஆண்டி, உங்ககிட்ட நான் என்ன சொல்றது? எனக்கு எனக்கு பிரீத்தாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பிரீத்தாவை ரொம்பவே லைக் பண்றேன் ஆண்டி. அப்படின்னா சொல்லுங்க, நீங்க என்னோட மகளை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? பிருத்திவி, என்னோட மகளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? சாரி, ஒன்ஸ் அகைன் ஆண்டி. டேம் இட், பேபி எதுக்காக கால் பண்றா? ஓ, அவ எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காளா? ஓ காட், இப்ப நான் சரளா ஆண்டி கிட்ட என்ன சொல்லுவேன்? என்ன பதில் சொல்றது? இது இம்பார்ட்டன்ட் இல்ல. பிருத்வியும் போன் எடுக்கல. எவ்வளவு தைரியம் உனக்கு? ஐ திங்க் ஏதோ கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுல. 2 minutes, நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. பேபி, நீ கரண்! மஹிரா, கரண்! மஹிரா, நான் இங்கதான் இருக்கேன். ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? அங்க போய் அவளை காப்பாத்து. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். நீ அட்வைஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படின்னா போ. மஹிரா, அட நில்லு கரண், இந்த பக்கமா போகாத. இந்த இடம் ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கு. நீ அந்த பக்கமா போ. எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். ஐ கேன் மேனேஜ். கரண் ப்ளீஸ், கொஞ்சம் கவனமா போ. கரண், சொன்ன கேளு. கரண் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பிரீத்தாவளை தடுத்து நிறுத்தாத. கரண் ப்ளீஸ், என்னை காப்பாத்து. நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கரண். மஹிரா, நான் இதோ வந்துட்டேன். தயவு செஞ்சு வேற எதையுமே டச் பண்ணாத. ஓகே, கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஐ அம் கமிங். கரண், இங்க வா.
கரண் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. போ, ஆனா ப்ளீஸ் கவனமா போ. இங்க இருக்க எந்த பொருளையும் தொடாத, ஏன்னா ரொம்ப டேஞ்சரா இருக்கு இந்த இடமே. அட்வைஸ் பண்ண தேவையில்லைன்னு எத்தனை தடவை சொல்லணும்? எங்களை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். மஹிரா, மஹிரா நீ எங்க இருக்க? கரண் நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன். இங்க நிறைய பேம்பூஸ் இருக்கு. கரண் ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வா. நான் வந்துட்டே இருக்கேன் மஹிரா. பக்கத்துல எதையுமே டச் பண்ணாத, ஓகே? பாத்து கவனமா போ. மஹிரா, கரண் ஒன்றும் இல்லை, பயப்படாத. டோன்ட் வரி, நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? பிரீதா, நீ ஓகே தானே? யா. கருணும் மகிராவும் எங்க? அது மேடம், நீங்க எதுக்கு இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்தீங்க? நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன்ல, உள்ள ஆபத்து இருக்குன்னு உங்கள்ட்ட முன்னாடியே சொன்னேன்ல, எப்ப எது வேணாலும் ஆகும்னு சொன்னேன்ல. ஆனா நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க? தேங்க் காட் உங்க எல்லாருக்கும் எதுவும் ஆகல, எந்த பிரச்சனையும் இல்ல. பாருங்க, இன்னும் ரெஸ்கியூ டீம் கூட இன்னும் வரல. ஒருவேளை எல்லாருக்கும் ஏதாச்சும் ஆயிருந்தா, ஏதாவது ப்ராப்ளம் ஆகியிருந்தா, அப்புறம் எல்லா பிளேமும் என் மேலதான் வரும். இப்ப எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்ல? ஐ நோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். எங்களால தான் உங்க எல்லாருக்குமே பிரச்சனை. ஐ அம் சோ சாரி. ஆனா என்ன நம்புங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் ஆகாது. இன்ஃபேக்ட் எல்லாருமே நல்லா தான் இருக்கும். யாருக்கும் எதுவும் அடிபடல. கரண் ஓகே தானே? யா. போலாமா? மகிரா, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக நீ உள்ள வந்த? எத்தனை தடவை உன்னை கூப்பிட்டேன் தெரியுமா? ஆனா நீ அதை கேட்கவே இல்லை. நீ பாட்டு உள்ள போயிட்டே இருந்த. ஆர் யூ ஃபைன்? ஐம் ஃபைன். ஐம் சாரி. இன்னைக்கு நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன். கோவத்துல அங்க போயிட்டேன். அங்க வேலை நடக்கிறது கூட நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அங்க நான் மாட்டிக்கிட்டேன். இப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிருக்கவே கூடாது. சரி விடு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, போலாமா? பிரீதா, இதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் என்னைக்கும் எதுக்காகவும் சேரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாம என்னைக்குமே ஒன்னா இருக்கக்கூடாது. நானும் உன்கிட்ட இதுதான் சொல்ல நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதுல நோ யூஸ்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உனக்கு தான் எது சொன்னாலும் புரியாதே. இப்போ நீயே வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது உன்கிட்ட ஒரு சஜஷன் கொடுக்கறேன். உன்னோட வருங்கால மனைவிய நல்லா பாத்துக்கோ. அந்த ஒருத்தவங்களையாவது நீ சந்தோஷமா பாத்துக்கோ. என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்ன நடு தெருல விட்டுட்டு போயிட்ட. ஆனா சந்தோஷமா நீ யார கல்யாணம் பண்ணிக்க போறியோ அட்லீஸ்ட் அவ கண்ல இருந்து கண்ணீர் வராம பாத்துக்கோ. வாழ்க்கையை கொஞ்சமாவது மதிக்க கத்துக்கோ கரண். அது யாரோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி. நீ தானே சொன்ன மஹிரா உன்னோட டைப் பொண்ணு, உனக்கு தகுதியானவனு, உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னல. சொன்னியே, அவளை நல்லா பாத்துக்கோ. ஜஸ்ட் ஷட் அப். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உன்கிட்ட பேசவோ உன் அட்வைஸை கேட்கவோ எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். அந்த கேள்விக்கு பதில மட்டும். சரி கேளு. சீக்கிரமா என்ன கேட்கணுமோ அதை கேளு. நானும் பதில் சொல்லிட்டு போயிடுவேன்ல. எதுக்காக நோட்டீஸ் அனுப்புன? ஒருவேளை அந்த நோட்டீஸ நான் அனுப்பலன்னு சொன்னா அதுக்கு நீ என்ன சொல்லுவ? நீ போய் சொல்ற. சரி, நான் சொல்றதெல்லாம் போயினே நீ வச்சுக்கோ. என்ன உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லிக்கிறேன்.
ஜெனுனாவே உனக்கு கல்யாணம் ஆகுறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுக்கப்புறம் நீ என்ன தொல்லை பண்ண மாட்டல. ஒரேடியா நம்ம 2 பேருமே பிரிஞ்சிருவோம்ல.